Hello students, welcome to our channel. 12th Max Chapter 1 Example 1.3ல Find the inverse of the matrix ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ Find the inverse of the matrix னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். A inverse equal to 1 by determinant A into adj adjoint of A. இப்போ நம்மளுக்கு கொஸ்டின்ல ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ சொல்யூஷனில் இப்போ நான் இந்த ஏ மேட்ரிக்ஸ்க்கு மாடுலஸ் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ன்னு பிரிச்சுப்போம். +2 அப்படியே வெளியே போட்டு அதுக்கு ஒரு மைனர். ஆல்ரெடி இது ஒரு நம்மளுக்கு -1ன்னு இருக்குது. இப்போ மைனஸ்ன்னு பிரித்தா இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் +1 ஆகிடும். இதுக்கு ஒரு மைனர். +3க்கு அது ஒரு மைனர். இப்போ +2க்கு இது 2க்கு வச்சு மைனர் எடுத்தால் இதோட ரோவும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டு 4 எலமெண்ட் கிடைக்கும். 2ஓட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 4 எலமெண்ட் கிடைக்கும். அதை எழுதிக்கணும். 3 1 2 3. இப்போ இந்த +1ஓட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா -5 1 -3 3 கிடைக்கும். இப்போ இந்த 3ஓட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா -5 3 -3 2. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கணும். 2 இன்ட்டு ரைட் சைடு மைனஸ் லெஃப்ட் சைடு 3 3s are 9 minus 2 plus 1 into right side minus left side. Right side na minus 15. 3 5s are 15 minus இருக்கு. ஃபார்முலாவில் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். இப்போ -3 into 1 plus 3 ஆகிடும் ஆல்ரெடி. இப்போ 3 into 5 2s are 10 minus 10. லெஃப்ட் சைடில் மைனஸ் போட்டுக்கணும் ஃபார்முலாவில். இப்போ ஆல்ரெடி 3 3s are 9, அப்போ +9 ஆகும். இப்போ 9 2s are 2 into 7 plus 1 into -12 ஆகும். 15 minus 3 -12 plus 3 into -10 plus 9 வந்து -1 ஆகும். 2 7s are 14 -12 -1 into 3 -3. இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 14 -15. இப்போ நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் -1ன்னு கிடைக்குது. டிட்டர்மினன்ட் A equal to -1ன்னு கிடைச்சா which is not equal to 0, therefore A inverse is exist. டிட்டர்மினன்ட் A கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கு வேல்யூ -1 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன தேவைன்னா அட்ஜாயிண்ட் A தேவை. அட்ஜாயிண்ட் Aன்னா எனக்கு கோஃபேக்டர் எலமெண்ட்ஸ் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நான் ரெடி பண்ணணும். கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் நான் எப்படி ரெடி பண்ணணும்னா சைன்டு மைனர்ஸ்க்கு நான் டிரான்ஸ்போஸ் எடுத்தால் எனக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ சைன்டு மைனஸ்னால் ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு சிம்பிள் ஃபஸ்ட்டு ப்ளஸ், அடுத்து மைனஸ், அடுத்து ப்ளஸ். அதே மாதிரி இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ். இப்படி ஆல்டர்னேட்டிங் சைனில் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ ஒன்றும் இல்லை. இது ஃபஸ்ட்டு மைனர் எப்படின்னா எழுத போகிறோன்னா இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டு எழுதுனா 4 எலமெண்ட் கிடைக்கும். அதை எழுத போகிறோம். 3 1 2 3. இப்போ அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட் ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா நமக்கு 4 எலமெண்ட் கிடைக்கும். அதை எழுத போகிறோம். -5 1 -3 3. இப்போ இந்த தேர்ட் எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா -5 3 -3 2. இப்போ இந்த -5ன்ற ரோவும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா எனக்கு -1 3 2 3 கிடைக்கும். இந்த சென்டர் எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 2 3 -3 3. இந்த லாஸ்ட் ரோவோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா இந்த லாஸ்ட் எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 2 -1 -3 2. இப்போ இந்த -3 இந்த எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா -1 3 3 1. இப்போ இந்த லாஸ்ட் இந்த 2ன்ற எலமெண்ட்டோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 2 3 -5 1. இப்போ இந்த லாஸ்ட் எலமெண்ட் 3யோட ரோவையும் காலத்தையும் மறைச்சிக்கிட்டா 2 -1 -5 3. இப்போ இது ஒன்றுத்துக்கும் நான் டிட்டர்மினன்ட் எடுக்கணும். டிட்டர்மினன்ட் எடுத்து டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒன்றும் இல்லை. நான் டிட்டர்மினன்ட் எப்படி எடுக்கணும்னா ரைட் சைடு மைனஸ் லெஃப்ட் சைடு 3 3s are 9 -2
ப்ளஸ் போட்டுக்கிறேன், மைனஸ் வெளியில் இருக்கிற மைனஸ் அப்படியே போட்டுக்கிட்டேன். -5 × 3 -15. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ஃபார்முலாவில் இது ப்ளஸ் ஆகிடும். 3 1s are 3 ப்ளஸ் இப்போ இது -10 ஆகிடும். 5 2s are 10 -10. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 3s are 9. இப்போ வெளில நான் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கிறேன். -1 × 3 -3. 3 2s are 6 -6. 2 3s are 6 plus 6 minus into minus plus ஆகிடும். 3 3s are 9. வெளில மைனஸ் இருக்குது. 2 2s are 4. ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் into மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 3 1s are 3. வெளில ப்ளஸ் இருக்குது, அப்படியே போட்டுக்கிறேன். -1 × -1 -1 வரும். இப்போ -1 வரும். 3 3s are 9. வெளில மைனஸ் இருக்குது. 2 1s are 2 மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 5 3s are 15 ப்ளஸ் 2 3s are 6 மைனஸ் வரும். இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அப்போ ப்ளஸ் 5 அப்படியே வரும். இப்போ இது நம்ம சால்வ் பண்ணால் 9 - 2 7, 15 - 3 -12ன்னு வரும். அப்போ -12ன்றது -12 இன்ட்டு வெளில ஒரு மைனஸ் இருக்குன்னா +12 ஆகிடும். இங்கே -1ன்னு இருக்குது, வெளில ப்ளஸ் இருக்கிறதுனால நான் அப்படியே -10 + 9 -1ன்னு அப்படியே போட்டுக்கலாம். இப்போ -3 -6னா -9 ஆகும். -9 இன்ட்டு மைனஸ் வரும், +9 ஆகிடும். இப்போ 6 + 9 அப்படியே எழுதிக்கலாம், 15. -4 - 3 1, வெளில மைனஸ் இருக்கிறதுனால -1 ஆகிடும். -1 -9 -10 அது அப்படியே தான் வந்துடும். 2 + 15 17, வெளில மைனஸ் இருக்கிறதுனால -17. 6 - 5 1, வெளில ப்ளஸ் இருக்கிறதுனால நான் அப்படியே 1 போட்டுப்பேன். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தால் நம்மளுக்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், அதாவது அட்ஜாயிண்ட்டு. இப்போ டிரான்ஸ்போஸ்னால் ரோவை காலமாக எழுதணும். ரோ சேஞ்ச் இன்ட்டு காலம். 7 12 -1 9 15 -1 -10 -17 1. இதான் நம்மளுக்கு கிடச்சிருக்கிற அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. அட்ஜாயிண்ட்டும் கண்டுபிடிச்சிட்டோம், டிட்டர்மினன்ட் ஏவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஏ இன்வெர்ஸ்ன்ற ஃபார்முலாவில் இது அப்ளை பண்ணலாம். ஏ இன்வெர்ஸ்க்கு 1/det A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. இப்போ 1/det ஏன்னா 1/-1ன்னு வரும். அட்ஜாயிண்ட்டுக்கு அந்த மேட்ரிக்ஸ் 7 9 -10 12 15 -17 -1 -1 1. இப்போ ஒன்றும் இல்லை, 1/-1னா அதுக்கு ஆன்சர் -1 தான். 1/1ன்றது 1, மைனஸ் இருக்கனால -1 ஆகிடும். இப்போ அந்த -1 நான் உள்ளே மல்டிபிள் பண்ணால் -7 -9, இது +10 ஆகிடும். -12 -15, இது +17 ஆகிடும். இது +1, இதுவும் +1, இது -1 ஆகிடும். இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் சம் பிளேலிஸ்ட்டு தானே, செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.